வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாக்குறுதிகள். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதற்கு முன்பு விஜய் அவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கிய வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா, எப்பொழுதெல்லாம் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, அதேபோல் என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார் என்பதை பற்றி பார்ப்போம். இது தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் சமயங்களில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு தற்காலிக பணியாற்றும் ஆசிரியர்களின் 5 வருடங்களை நிறைவு செய்திருப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள். அதுபோல் தற்காலிக ஆசிரியர்களாக அவர்கள் பணியாற்றும் காலத்தில் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாக தற்காலிக ஆசிரியர்களும் சம வேலைவாய்ப்பு, சம ஊதியம் பெறுவது உறுதி செய்யப்படும். அரசு பள்ளி ஆசிரியர்களின் தகுதியை மேம்படுத்தும் விதமாக தேர்வு செய்யப்படும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் சிங்கப்பூர் மற்றும் பின்லாந்து நாடுகளில் பயிற்சி பெற அழைத்து செல்லப்படுவார்கள். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை திறன்பட கற்றுக்கொள்ள ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கல்வி திறன் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். அரசு பள்ளி ஆசிரியர்களை கற்றல் கற்பித்தல் அல்லாத பணிகளில் ஈடுபடுத்தப்படுவது முற்றிலுமாக நிறுத்தப்படும். அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களும் கிரேடு டி அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அதுபோல் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கும் சுகாதார விழிப்புணர்வு பணியாளர்களை மேற்கொள்ளும் ஆசா பணியாளர்களுக்கும் மாத ஊதியம் 10,000 ரூபாய் என்பது உறுதி செய்யப்படும். 20 வருடங்கள் பணி நிறைவு செய்துள்ள அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய பலனாக பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்கேற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும். அரசு போலீஸ் பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை உறுதிப்படுத்தவும் ரூபாய் 5,000 கோடி ஒதுக்கீடுடன் அரசு ஊழியர்கள் நல வாரிய அமைக்கப்படும். ஆசிரியர், செவிலியர் உள்ளிட்ட அரசு பணிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக பணியாளர்கள் 5 வருட பணி அனுபவம் பெறுதல் அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமனம் செய்யப்படுவார்கள். அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவது உறுதி செய்யப்படும். ஒன்றிய அரசு அறிவித்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 8ஆம் ஊதிய குழுவை மாநிலத்தில் உடனடியாக தவிக அரசு அமல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை டிவிகே தலைவர் விஜய் தனது வாக்குறுதிகளாக அறிவித்திருந்தார். தற்போது அவர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்கள் தங்களுக்கு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கியுள்ள கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக எப்பொழுது நிறைவேற்றப்படுவார் என்ற ஆவலுடன் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் காத்திருக்கின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.